ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்த்து, இயேசுப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இந்த இடத்துல விளங்கட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற உம்முடைய ஆலயத்தில் கூடியிருக்கிற எங்கள் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிரப்புவதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்நேரம் முதல் முடிவு வரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும். இன்னும் வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதலாவது நாளில் ஆண்டவரை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுப்பா, நீர் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து நடத்துவோம். நல்ல ஆலோசனைகள், நல்ல வழிகளை தந்து தேவன் அப்பா, நீர் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரத்தை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இதற்கு விரோதமாக இருக்க எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். ஆண்டவரே, உடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே இந்த இடத்துல கிரியை செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிலையில் தங்கிடுவேன், அஞ்சிடனே. தம் சிறகாலை மூடிடுவார், தேவன் என் அடைக்கலமே என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் அஞ்சிடேனே. தம் சிறகாலை மூடிடுவார், தேவனே அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே. தம் சிறகாலை மூடிடுவார், தேவனே அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன்,
நம்ம கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம அவரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா, நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. ஹல்லேலூயா, அவர் 10,000ங்களில் சிறந்தவர். அவர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் உன்னதர், நீர் உன்னதர், நீர் உன்னதர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி. உடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஏசப்பா. உடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. உடைய நாமம் சொல்ல 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 ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எல்லா சாத்தானின் கிரியெல்லாம் நடுங்கும் ஆண்டவரே. உடைய நாமத்தில் வல்லமை உண்டு இயேசுவே. உடைய நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. 1000 நாமங்களை உடைய தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா ஷாலோம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். யெகோவா ரஃபா எங்கள் சரீரத்துக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிற தேவா. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கிற வேளையில் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சோதரன் தகப்பனை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யட்டும். உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்க வாழ்க்கைக்கு இருக்கிற தடைகளை உடைக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை எங்கள் சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய நாமத்தின் வல்லமை எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நாட்டாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நாட்டாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்சடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரு நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்சடாயு நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரு நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க.
நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, இயேசப்பா, இந்த வேலையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட உங்களுடைய நாமத்தின் வல்லமையை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்யும் போது, உங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது ஆண்டவரே சோதரன் தகப்பனே, இந்த நாமத்துடைய வல்லமையை, உங்கள் நாமத்துடைய வல்லமையை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்படியே நீங்கள் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. அதை அப்படியே நிறைவேற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் போது ஒரு ஆண்டவரே புதிய பலன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த வேலையில் அப்பா எங்களுக்கு நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியோ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுமி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நம்ம தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போயிடும். நம்ம எல்லாரும் எழுமி நிற்போம். நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து இந்த நேரத்தில் விசேஷமாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்தில் அதிகமாய் வாலிப பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிறதான இந்த போதை பொருட்களிலிருந்து கர்த்தர் அநேகரை விடுதலையாக்கும்படியாக நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் இப்படிப்பட்டான அந்த போதை பொருட்கள் அநேக விதமாக இருக்கிறது. புகையிலை, இன்னும் எத்தனையோ பவுடர்கள், மாத்திரைகள், ஊசிகள் இதெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய சரீரத்தில் தீங்கான காரியத்தை அவங்களே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக, கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழகத்தில் கூட நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதனால் எத்தனையோ உயிரிழப்புகள் விபத்தினால், இந்த போதை பொருட்களினால், விபத்தினால், இன்னொன்று கொலையினால் எத்தனையோ உயிர்கள் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டான காரியங்களை போகிறத நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம டிவியில் பார்க்குறோம். கர்த்தர் இப்படிப்பட்டான காரியத்திலிருந்து தேவ நல்ல ஒரு விடுதலையை வாலிபர்கள் பிள்ளைகளுக்குள்ள நம்முடைய தேசத்தில், நம்முடைய மாநிலத்தில், நம்ம வசிக்கிற பகுதிகளில் கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்டான நபர்கள் நமக்கு தெரியும். நம்முடைய நண்பர்கள் இருக்கலாம், நம்முடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, யாராவது ஒருவர் இப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்கள் கூட இருக்கலாம். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு, எத்தனையோ விதமான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட நபர்களை தேவன் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் தான் அவர்களை விடுதலையாக்க முடியாது. எத்தனையோ பேர் அது விடணும்னு நினைப்பாங்க, நான் விட முடியாது. கர்த்தர் ஏசப்பா அவங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, இப்படிப்பட்ட தீங்கான அந்த விளைவுகள் இருந்த ஏசப்பா அவங்களுடைய ஆத்மாவை, சரீரத்தை காத்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்த்து கேட்போம். அவர் நாமத்தை கேட்போம். அவர் நாமத்தை சொல்லி, ஏசப்பா உங்களுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நீர் செய்வேன் என்று சொன்ன தேவா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் சுகம் கொடுக்கிறவர், நீர் விடுதலை கொடுக்கிறவர். ஆண்டவரே உடைய வேத வசனம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால் அவங்க மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா நீங்கள் நினைத்தீங்கன்னா ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் விடுதலை ஆக்க முடியும் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் தேசத்திற்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தங்கியிருந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக, வெளியூர்ல இருந்து வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்துக்கு தெரியாமல் எத்தனை விதமான போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே தவறான வழியில் செல்கிற அநேகர் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த வேலையில் அப்பா அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா. இந்த தீய பழக்கத்திலிருந்து தங்கள் சரீரங்களை அழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே பசங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்குவீராக. எத்தனையோ பெண் பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை தவறான பாதையில் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் அவர்களாம் விடுதலையாக்குங்கப்பா, அவங்களாம் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நினைச்சுன்னா ஆண்டவரே விடுதலையாக்க முடியும். தெய்வம் நினைத்தால் விடுதலையாக்க முடியும்னு வேதம் சொல்லுது ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த போதைப் பொருட்களை விற்கிறவர்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கஞ்சா பழக்கம்
பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்களை விடுதலையாக்குங்க. அந்த கஞ்சா பொருட்களை விற்கிறவர்கள் ஆண்டவரே அரசாங்கம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ இடத்துல பணத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவர் எங்கள் பகுதிகளில், எங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் ஆண்டவர் எங்கள் தேசங்களில் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். இப்படிப்பட்ட போதை பொருட்கள் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் விடுதலையாக்கணும் ஏசப்பா. நீங்கள் விடுதலையாக்கணும். மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் ஏசப்பா நீங்கள் விடுதலையாக்கணும் ஆண்டவரே. நமக்கு சோதனைங்க திருச்சபை கடந்து வர ஒவ்வொரு குடும்பத்தில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, போதைப் பொருட்களுக்கு, மதுபானங்களுக்கு, கஞ்சா பழக்கங்களுக்கு ஆண்டவர் அடிமைப்பட்டிருக்காங்களோ ஏசப்பா, அவங்க எல்லாம் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படி நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. நீ விடுதலையாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க ஆண்டவரே. எங்கள் சரியில் இது நிமித்தமாக வியாதிகள், பலவீனங்கள் வருது ஏசப்பா, அதையும் நீ குணமாக்குங்க ஏசப்பா. நீங்க குணமாக்குங்க. நீங்க யெகோவா ரஃபா, நீ குணமாக்குகிறவர் ஏசப்பா. நீர் குணமாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மனம் இறங்கும் ஆண்டவரே. உங்களுடைய தயவு கிடைக்கட்டும், உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும், உங்களுடைய கிருபை கிடைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்வை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இதனால் ஆண்டவரே நண்பர்களுக்குள்ள ஆண்டவரே சில நேரத்தில் பிரச்சனை வந்து ஆண்டவரே எத்தனையோ தவறான காரியங்கள் ஆண்டவரே, கொலைகள், இப்படிப்பட்ட தவறான காரியங்கள், வன்முறைகள்லாம் உண்டாக ஏசப்பா. இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்து கர்த்தர் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இடத்துல விபத்துகள் இது நிமித்தமாக நடக்குது ஆண்டவரே. கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொந்த குடும்பத்தை கூட ஆண்டவரே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க, அந்த அளவுக்கு கொடூரமான காரியங்களை ஆண்டவரே அப்பா இதை பயன்படுத்தி அவங்க செய்கிறாங்க ஏசப்பா. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலையாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொரு பேரும் ஏசப்பா நீங்கள் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சாத்தான் ஒவ்வொரு மனிதனையும் இதில் அடிமைப்படுத்தி வைத்து ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறான் ஏசப்பா. நீங்கள் ஜீவனை கொடுக்க வந்த தேவா, நீங்க ஜீவனை கொடுக்க வந்த தேவம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருக்கும் கத்து நல்ல ஒரு ஜீவனை கத்து நீ கொடுக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் உதவி செய்யும், ஏசப்பா நீர் உதவி செய்யும், ஏசப்பா நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் திருச்சபையில் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்களோப்பா, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, தகப்பன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பசங்கள் கூட சில நேரத்தில் குடும்பத்தில் அந்த உறவினர்கள் இருக்கிறாங்கப்பா, கர்த்தர் அவர்களெல்லாம் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏசப்பா நீர் உண்டு பண்ணணும் ஆண்டவரே. அது அவங்களுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் நீர் மாற்றுங்கப்பா. அதில் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரட்டும், ஒரு கசப்பு வரட்டும் ஆண்டவரே. தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தவறான காரியத்தில் ஆண்டவரே இதற்கு ஆண்டவரே தவறான பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கிறவர்களே ஆண்டவரே கர்த்தர் அதிலிருந்து ஆண்டவரே நீங்கள் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் உதவி செய்யுங்க, நீர் உதவி செய்யுங்கப்பா. உங்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் அதை பார்க்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல செய்தியை நாங்கள் கேட்கணும் ஏசப்பா. நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விடுதலையாக்குகிறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்டபடியால் இயேசு விடுதலையாக்கி விட்டதற்காக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோம். ஏசப்பா உமக்கு நன்றி 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, விசேஷமாக நம்ம தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தேர்தல் வருவதற்கு. கர்த்தர் நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாக, அது மாத்திரமில்லை மேற்கு வங்கத்துக்காக ஸ்தோத்திரம், புதுச்சேரி மாநிலத்துக்காக, கேரளா மாநிலத்துக்காக, நாம் எல்லா ஜெபனோ மணிப்பூர் மாநிலத்துக்காக 5 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. கர்த்தர் இதில் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக எல்லாம் நேர்மையாக நடக்கணும். எந்த விதமான ஸ்தோத்திரம் அந்த தேர்தல் நாட்களில் கலவரங்கள் வராதவாறு, வன்முறைகள் வராதவாறு, ஏமாற்றத்தை செய்கிறதான அந்த காரியம் வராதவாறு கர்த்தர் எல்லாம் நேர்மையாக நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்யணும். விசேஷமாக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நல்ல ஒரு பாதுகாப்பு, தேர்தல் நாட்களிலே இந்த பாதுகாப்பு இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கணும். ஸ்தோத்திரம் தவறான காரியத்தை செய்ய நினைக்கிறவர்கள் வரவே கூடாது. ஸ்தோத்திரம் திருமண வழக்கு உள்ளவர்கள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்ல ஒவ்வொரு தொகுதிகளில் நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. ஸ்தோத்திரம் நல்ல நபர்கள், நல்ல மனிதர்கள்
பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்படும்படியாக இயேசுப்பா உதவி செய்யும்படியாக, ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கத்தர் கொடுக்கும்படியாக, தவறான ஸ்தோத்திர ஜனங்களுக்குள்ள ஒரு விதமான திசை திருப்பதிகளை வராதவாறு, ஜனங்களுக்குள்ள வாக்களிக்கிற ஜனங்களுக்குள்ள ஒவ்வொரு பேருக்குள்ள ஸ்தோத்திரம் நல்ல ஒரு காரியம் அவங்களுக்கு வெளிப்படும்படியாக நம்ம ஜெபமனுமா, நம்முடைய தேசத்துக்கு நன்மை கிடைக்கும்படியாக, நம்ம மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கும்படியாக கத்தர் நல்ல ஸ்தோத்திரம் நல்ல தலைவரை கத்தர் நம்ம மத்தியில் கொண்டு வரும்படியாக நம்ம எல்லாம் ஜெபமனுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த நாளிலிருந்தே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் ஏசப்பா. தேர்தல் நாட்களில் ஆண்டவரே எல்லாம் நேர்மையாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த தேர்தல் நாட்களில் எந்த விதமான கலவரங்கள், வன்முறைகள், ஆண்டவரை ஏமாற்றுதான காரியங்கள் நடக்காதவாறு கர்த்தர் எங்க மாநிலத்தில் இன்னும் நடைபெற போகிற 4 சட்டமன்ற ஆண்டவரே மாநிலத்தில் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிரிமினல் வழக்கு உள்ளவர்கள் உள்ள வரக்கூடாது, மத கலவரத்தை தூண்டுகிறவர்கள் வரக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் வைப்பீராக, நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் வைப்பீராக, ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் நீர் வைப்பீராக ஆண்டவரே. சேவை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் வைப்பீராக ஆண்டவரே. சுயநலத்துக்காக, தங்களுடைய சொந்த லாபத்துக்காக ஆண்டவரே அவங்க நினைக்கிறாங்க அப்பா, அதுபடிப்பட்ட காரியங்கள் வராதவர் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி நீர் போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை அப்புறப்படுத்தி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் கூட நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஆண்டவரே. ஆண்டவரே சவுல் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்தனால அவனை அகற்றி போட்டு ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த, ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்த தாவீத ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷனை நீங்க கொண்டு வந்தீரப்பா ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை இருதயத்தின் உண்மையின்படி அவன் ஆண்டவரை வழி நடத்தினது போல ஆண்டவரே. சோதரன் தகப்பனே ஆண்டவரை தவறான காரியத்தை செய்ய நினைக்கிறவர்கள் எங்களை ஆளக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யும், கர்த்தர் உதவி செய்யும், கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே ஜனங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் நீர் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க மாநிலம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கணும் ஆண்டவரே. கல்வியில, அறிவில், ஞானத்தில் ஆண்டவரே சிறந்திருக்கணும் ஆண்டவரே. அப்பா சிறந்திருக்கணும். அதற்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு காரியங்கள் நீர் அப்புறப்படுத்தி போடுங்கப்பா. மூடத்தனமான காரியங்களை கொண்டு வருகிறவர்களை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க மாநிலத்தில் கர்த்தர் இந்த தேர்தல் நாளில் அப்பா நல்ல சமாதானமாக ஆண்டவர் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த தேர்தல் நடந்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரா ஆண்டவரே. தேர்தல் அதிகாரிகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எந்த அரசியல்வாதிக்கும் பயப்படாமல் தைரியமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்க உண்மையாக அந்த பணியை செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை கொடுப்பீராக. காவல்துறை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த அரசியல்வாதிக்கும் பயப்படாமல் ஆண்டவரை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் உண்மையோடு அந்த பணியை செய்ய ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாம் நேர்மையாய் நடக்க, இந்த 5 மாநில சட்டமன்றத்தில் நேர்மையாய் நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. விசேஷமாக எங்க தமிழ்நாடு மாநிலத்தில் கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்க மாநிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல நன்மை செய்கிறவர்களை கர்த்தர் நீர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைக்கிறது ஒன்று தடைப்படாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஆளுகிறவர்களை வைக்கிறவர், நீரே அதிகாரத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு மனிதனும் வைக்கிறவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரை கொண்டு வருகிறவரை ஆண்டவரை எங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பதாக ஆண்டவரே. அதை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த தேர்தலுக்காக கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபமனோமா. நம்முடைய ஊழியத்துக்காக கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தர் நல்ல ஒரு இயற்கை நம்மளுக்கு அனுகூலமாக்கி தரணும். எந்த விதமான ஸ்தோத்திர மழையினால ஊழியங்கள் தடைப்படாதவாறு இன்று நடைபெற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் புதிய இடத்துல, புதிய கிராமத்தில் சிறு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். மொத்தம் நம்ம 3 கிராமத்தில்
4 இடத்துல வைத்து நம்ம அந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிறோம். 3 கிராமத்தில் 4 இடங்களில் வைத்து நம்ம செய்கிறோம். ஸ்தோத்திரம். மொத்தப்படி நம்ம இந்த பகுதியில் நடக்கிற சிறுவர் ஊழியம், அந்த பகுதியில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை சேர்த்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு 80 பிள்ளைகள் மேலே வருவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வாரமும் அந்த 80 பிள்ளைகளையும் நம்ம சந்திக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நம்ம இயேசுவின் வசனத்தை, இயேசு சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம். அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அற்புதம் செய்யணும், அந்த குடும்பத்தை ரட்சிக்கணும், அந்த பிள்ளைகளை ரட்சிக்கணும். அது மாத்திரமில்லை, இன்று நாள் நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, டிராக்ஸ் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஸ்தோத்திரம். இன்னொரு கிராமத்தில் ஒரு வீட்டில் வச்சு நம்ம நடத்த போகிற ஸ்தோத்திரம், அந்த வீட்டுக்கு வெளியே நடக்கிற அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த குடும்பம் இன்னும் பக்கத்தில் உள்ள நபர்கள்லாம் ரட்சிக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் ஜெபமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, இன்று நடக்கிற கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சிறுவர் ஊழியங்களுக்காக, இந்த பகுதியில் நடக்கிற ஆண்டவரே 3 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக, ஆண்டவரே கிராமங்களில் நடக்கிற 4 இடத்துல நடக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை சந்திக்கிறோம் அப்பா. ஆண்டவர் 80 பிள்ளைகள் கிட்ட சந்திக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அற்புதம் செய்யட்டும். ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும், உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல ஒரு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். படிப்பில் ஆண்டவர், எல்லாவற்றிலும் சமுதாயத்தில் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சண்டைகளை வருகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று மாலை நடக்கிற கிராம ஊழியத்தில், டிராக்ஸ் ஊழியத்தில் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. அநேக குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும். ஜெபிக்கும் போது நம்முடைய வல்லமை விளங்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் ஒரு கிராமத்தில் வீட்டில் நடக்கிற கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதை ஒழுங்கு பண்ணணும் எண்ணத்தில் கர்த்தர் நீர் அதில் மகிமைப்படணும். அந்த குடும்பத்தில் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யணும் ஆண்டவரே. அருகில் உள்ள அநேகர் அந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் கடந்து வருவதற்கு, குடும்பங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். அதில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். அநேகருக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி வேறு ஒருவர் ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை, இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டவரே அந்த கிராமத்தில் எல்லாம் ஜனங்களை ரட்சிப்பீராக ஆண்டவர், ரட்சிப்பீராக. நீர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை கர்த்தர் இந்த கிராமத்தில் நீர் வெளிப்படுத்துவீராக. ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிராம ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லா ஊழியத்துக்கான தேவைகள், சிறுவர் ஊழியத்துக்கான தேவைகள், கிராம ஊழியத்துக்கான தேவைகள் கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே அநேக பணங்கள் இதற்கென்று ஆண்டவர் செலவழிக்கப்படுகிறது ஐயா. தேவைகள் அதிகம் ஆண்டவரே. தேவை எல்லாம் அந்த ஒவ்வொரு வாரமும் தேவன் சந்தித்து கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா எங்களால் அது முடியாது, ஆனால் உம்மால் ஆகும். நீர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தும். கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் நீர் எழுப்பி தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் தாங்குறாங்க கர்த்தர், அவர்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களுடைய பிரயாணங்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக்கொள்ள, வேனில் வருவர்களை கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும், 2 வீலரில் வருகிறவர்களை கர்த்தர் நீ பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். போக்கிலும் வரத்தையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்தும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி எல்லா விசுவாசத்தோடு இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே ஜெபங்கள் ஆண்டவரே நீங்கள் கேட்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அந்த ஜெபத்துக்கு நல்ல ஒரு பதிலை தாரும், விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலம் ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரை ரட்சிப்பீராக. எங்கள் ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும். நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போயிடுவோம். நம்மளுக்கு தெரிந்ததான சங்கீதம் 78ஆம் அதிகாரம், சங்கீதம் 78ஆம் அதிகாரம், சங்கீதம் 78ஆம் அதிகாரத்தில் அந்த 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். 12வது வசனம், சங்கீதம் 78:12. அவர் அதிசயமானவைகளை செய்தார் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம்.
நம்முடைய தேவன் ஆசாப்பு சொல்லுகிறான், அநேக ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாப்புங்கிறவன் யாருன்னா ஒரு ஊழியக்காரன். அவன் ஆராதனை வீரன், தாவீதோடு கூட இருந்த ஒரு மனிதன். பாட்டுகளை, அநேக சங்கீதங்களை அவனும் எழுதியிருக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனிதன் ஜனங்களுக்கு சொல்லுகிறான், நம்முடைய தேவன் எப்படின்னா அவர் அதிசயமானவைகளை செய்தார். அதாவது இதற்கு முன்பாக உங்களுடைய பிதாக்களுக்கு, உங்கள் தாய் தகப்பன்களுக்கு, அவங்களுடைய மூப்பர்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? அவர் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி இங்கே அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன அதிசயங்களை செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது நம்மளே அநேக காரியங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எகிப்தில் எத்தனையோ அந்த பார்வோன் என்ன செய்ய மாட்டான், அவங்கள விடவே மாட்டான். அப்போ என்ன செய்வார்? ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை அங்கே செய்வார். 10 வாதை என்ன செஞ்சார்? அனுப்புனார். நமக்கு அநேக வாதைகள் தெரியும், வண்டுகளினால, பேன்களினால, கல்மலையினால, ஆலங்கட்டியினால, ஒவ்வொரு வாதையும் தவளையினால, ஒவ்வொன்றையும் கடைசியில் என்ன கொண்டு வந்தார்? ஆமாம், சங்காரத்தை கொண்டு வந்தார். தலைச்சன் பிள்ளைகள், முதல் பிறந்த பிள்ளைகள், முதல் பிறந்த ஆடு மாடு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அழித்தார். இப்படிப்பட்ட வாதையில் கொண்டு வந்து தான் அந்த ஜனத்தை அற்புதமாக என்ன செஞ்சார்? வெளியே ஆண்டவர் தம்முடைய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட அதிசயங்களெல்லாம் நம்முடைய தேவன் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த ஆசாப் என்ன செய்கிறான்? ஜனங்களுக்கு சொல்லுகிறான். அதாவது நம்ம என்றைக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. அவன் ஆசாப் சொல்லுகிறான், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு செய்த நன்மையை, நம்முடைய தேவன் செய்த நன்மையை, உங்களுக்கு செய்த நன்மை, அதாவது மற்றவர்களுக்கு செய்த நன்மை இல்லை, உங்களுக்கு செய்த நன்மையை நீங்கள் என்ன செய்யணும்னா இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த ஆசாப் சொல்லுகிறான். அதை தான் நம்ம 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவங்கள அதை அறிஞ்சு கொள்ளணும். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறார். அதனால தான் நம்ம இன்னும் வேதத்தை பார்த்து நம்மளும் விசுவாசிக்கிறோம், நம்முடைய தேவன் என் இயேசு என்ன செய்வார்? எனக்கு அதிசயங்களை செய்வார். என்னுடைய அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த தெய்வம் எனக்கு செய்வார். அப்படி என்ன அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். செங்கடல் இருந்துச்சு, செங்கடலாம் பிளந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அவர் செங்கடல் ஓரத்துலலாம் அந்த ஜனங்கள் இயேசுவின் அற்புதத்தை, தேவனுடைய அற்புதத்தை கண்ணால் பார்த்தவர்கள். இப்போ நாமெல்லாம் கண்ணால் பார்த்தா என்ன செய்வோம்? எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இப்போ நம்மளுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் நமக்கு சேரான்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பா நமக்கு சேரான்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பிரமிக்கத்தக்க மாதிரி என்ன செய்யும்? அது இருக்கும். அதான் வேதம் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிற தெய்வம். நம்ம அது ஆராய்ந்து கூட பார்க்க முடியாது, அது எப்படின்னு சொல்லி நம்ம அதை நினச்சி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய தேவன் செய்கிறவர். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவர் என்ன செய்யணும்? நம்பணும். அதை தான் அந்த ஆசாப் சொல்லுகிறான், உன் பின் சந்ததிகள் நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி. சரி, நம்ம எப்படி கீழே ஒவ்வொரு காரியெல்லாம் பார்ப்போம். அப்போ இவங்க எகிப்திலிருந்து வந்த உடனே அவர் அதிசயங்கள்லாம் செய்து தான் அந்த ஜனங்களை என்ன செஞ்சார்? அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு என்ன செஞ்சார்? அதான் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்கள் வழி நடத்தினார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை எப்படி நதி போல ஓட செய்தார். கண்டிப்பாக அது நதி போல ஓடுனாதான் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு தண்ணி என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ இதை நம்ம முக்கியமாக அறிந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தார்னா, அவர் 30 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் தண்ணி இருக்காது. பாலைவனத்தில் என்ன செய்யாது? ஒரு தண்ணி நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நல்ல மழை பெய்யுது. எங்கே அரபு நாடுகளெல்லாம் என்ன செய்யுது? இப்போ நல்ல மழை பெய்யுது. அப்போது அந்த வனாந்தரத்தில் தண்ணியெல்லாம் பார்க்க முடியாது. கண்மலையை தான் வேதம் சொல்கிறது, கண்மலையிலும் தண்ணீர். அப்போ கண்மலையாக இருந்திருக்கும் ஒரு பக்கம். அப்போ கண்மலையிலிருந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அதை குடித்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது ஒரு பெரிய காரியம் இல்லை, கண்மலையிலேருந்து தண்ணி கொடுத்ததெல்லாம் பெரிய காரியம் இல்லை, நம்மளுக்கு சாப்பாடு யார் நம்மளுக்கு தருவார்? பாருங்களேன், செங்கடலில் கடந்து வந்துட்டாங்க, வனாந்தரத்தில் தண்ணீர் வரை கிடச்சிட்டு அவங்க கேட்குறாங்க. மோசே ஆறான இடத்துலையும் ஜனங்கள் தேவனை பார்த்து என்ன கேட்குறாங்க? சாப்பாடு நம்மளுக்கு யார் தருவா? அதான் வேதனை சொல்லுகிறது. கீழே அந்த
அந்த அந்த ஜனங்கள் மீண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு விரோதமாய் பேசி. அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. 78:19 சங்கீதம் 78:19 வசனம். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை சாப்பாடு ஆயத்தப்படுத்த அவரால் ஆகுமா? பாருங்க, செங்கடலே பிளந்து கொண்டு வந்துட்டார். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? கடலுக்குடைய ஆழம் யாரும் இன்னும் என்ன செய்ய முடியல, அறிந்து பார்க்க முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டாங்க, அதை அளந்து பார்க்க முடியல. பூமி 1/3 தான் பூமி. நம்ம பூமியில் 1/3 தான் நிலம், மீதி 2 பங்கு என்னது, கடல். அப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், கடல் எவ்வளோ ஆண்டவர் ஒரு இதாக படைத்து வச்சுருக்க. ஏன்னா தண்ணி தான் இருந்தது, அதை தான் ஆண்டவர் வெட்டாந்தரையை உண்டாக்கினார் இல்லையா? அப்போது அதெல்லாம் பிளந்து நடந்து அந்த ஜனங்கள், அதிசயத்தை பார்த்த ஜனங்கள் கேட்குறாங்க, தண்ணி கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவே கொடுத்த அந்த அதிசயத்தை அவங்க நம்பாமல், அந்த தேவனை நம்பாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் சாப்பாடு ஆயத்தப்படுத்தி தர முடியுமா? இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே பாருங்கள். இதெல்லாம் செய்து எப்படி செய்யணும்? இதெல்லாம் செய்து தெய்வம் நமக்கு செய்வார், கண்டிப்பாக சாப்பாடு தருவார் அப்படி சொல்கிறத விட்டு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அவர் தர முடியுமா? அவரால் ஆகுமா? அந்த அதிசயத்தை செய்ய முடியுமா? உடனே அவருக்கும் ஒரு என்ன செய்யுது, கோபம் வருது. தெய்வனுக்கும் வந்து என்ன செய்கிறார், அவங்களுக்கு என்ன செய்கிறார், எல்லாத்தையும் கொடுக்குறார். அந்த அந்த 20ஆம் வசனத்தில் அவங்களும் சொல்கிறாங்க, தன் நதி புரண்டு வந்துச்சு, அப்பத்தை கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ. அதாவது அப்பவும் கிடைக்கணும், இறைச்சியும் கிடைக்கும், வனாந்திரத்தில் கிடைக்குமா? இது நம்முடைய தேவன் செய்ய முடியுமா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த தேவன் என்ன செஞ்சார், அந்த ஜனங்களுக்காக என்ன செஞ்சார், வானத்தை திறந்தார். அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது, இவங்க விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு போகவும் முடியாது, ஏன்னா அவங்க பிரயாணமாக தான் போயிட்டு இருக்கணும். ஆனால் தெய்வம் என்ன செஞ்சது, வானத்தை என்ன செஞ்சார், ஏசப்பா திறந்தார். வானத்தை திறந்து அப்பத்தை என்ன செஞ்சார், அவங்களுக்கு தூதர்கள் உண்ணும் அப்பத்தை என்ன செஞ்சாராம், கொடுத்தாராம். அப்போ நினச்சி பாருங்க, இவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? ஆண்டவர் நினைச்சார், செஞ்சார். காடை நம்மளுக்கு சாப்பாடு மாம்சத்தை கொண்டு வர முடியுமோ? ஆண்டவர் கீழ்காட்சியை உண்டு பண்ணி அவங்களுக்கு என்ன செஞ்சார். அது வேத வசனம் ஒரு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் அந்த 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27 அந்த 27 78ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தலையாயும் வர்ஷிக்க பண்ணினார். எப்படி பாலைவனத்தில் கொண்டு வந்தார், வனாந்தரத்தில் கொண்டு வந்தாருன்னா கடற்கரை மணலை போல அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சார். நம்ம யாருக்கனே பார்த்துருக்கோம் இல்லையா, எத்தனை கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ஆமாம், ஆண்டவர் காடையை கொண்டு வந்தாருன்னு. அப்போது இதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சார், செய்தார். அதுக்கு தான் அவருடைய பேர் என்ன தெரியுமா, அவர் அதிசயங்களை செய்வார், அவர் அதிசயங்களை செய்கிறவர்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஆசாப்பு சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் தண்ணி கொண்டு வந்த பெரிய காரியம் இல்லை, சாப்பாடு யார் தருவா வனாந்தரத்தில். அதுவும் சரி, சாப்பாடாவது கேட்டாங்களா, என்ன கேட்டாங்க, மாம்சம் இறைச்சி நம்ம இல்லை சாப்பிடாமல் இருக்க முடியாது நம்ம இல்லையா. நம்ம இப்போ வாரம் மட்டன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம், சண்டே நாள் நம்ம வாரத்துக்கு நாள் இறைச்சி எடுக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு பொருட்களாக ஆகிடுது இல்லையா. எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு இறைச்சி சாப்பிடுவோம் நம்ம. அப்போ அவனுக்கு சும்மா விடுவாங்க, ஒரு ஆட்டை 6 பேர் தின்றுவாங்க, ஒரு குடும்பம் காலி பண்ணிடுறோம். நம்ம அப்படி கிடையாது, நம்ம கிலோ கணக்கில் வாங்கி அரை கிலோ அப்படி வாங்கி சாப்பிடுவோம். அப்போது ஆண்டவர் அவ்வளவு கொண்டு வந்து என்ன செஞ்சார், அவங்களுக்காக கொடுத்தார். அவங்க நினச்சி பார்த்தாங்க. நம்ம நினைப்போம் சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாருன்னா நம்ம இது ஒரு ஈஸியான காரியம், இது கிடச்சிரும், இது ஆண்டவர் செய்ய முடியுமா? சில நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம். அதாவது அற்புதம் நடக்கிறது, ஆண்டவர் நம்மளுக்கு செய்கிறது ஒரு பெரிய அதிசயம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறது இல்லையா. அந்த செய்த அற்புதத்தை நம்ம அவரை நன்றி உள்ளவங்களாம் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம், அடுத்த கருத்தை பார்த்து இது ஒரு அதிசயம் செஞ்சார், இதை அவரால் செய்ய முடியுமா? இதை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. ஆண்டவர் தண்ணியை கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு சாப்பாடு தர முடியுமா, அந்த வனாந்தரத்தில் மாம்சத்தை தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சில நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் செஞ்சார், எப்படி செஞ்சார், கோபத்திலே செஞ்சார். சில நேரத்தில் இருந்தால் தேவனுக்கு விரோதமாய், அந்த 10ஆம் வசனத்தில் தேவனுக்கு விரோதமாய் பேசின உடனே தேவன் வனாந்திரத்தில் என்ன செஞ்சார், ஆமாம் நீங்கள் கோபப்பட்டு என்ன செஞ்சார், சரி ரைட்டு, ஆனால் அழிக்காமல் விட்டார். அதை நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க எகிப்தில் புறம்போனவங்க 2 பேர் தான் உள்ளே போனாங்க. யார் போனால், காலேப்பும் யோசுவாவும் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, உள்ளே போனாங்க. யோசேப்பின் எலும்பு உள்ளே போச்சு, அவ்வளோதான். மோசையே போகலை, இவங்க செஞ்ச கருத்தினால அவனும் போக முடியல. அப்போது நம்ம நினைக்கணும், சில நேரத்தில்
இயேசு இந்த அற்புதம் செஞ்சுட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். இயேசுவே, நீ இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க, இன்னும் என் எதிர்காலத்துக்கு உண்டான அற்புதங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, செய்ய வல்லமையுள்ளவர்னு சொல்லி அவர் என்ன செய்யணும், நம்ம மகிமைப்படுத்தணும். நம்ம சொல்லக்கூடாது இது எப்படி ஆகும், இது மட்டும் இது பெரிய காரியம் கிடையாது, இந்த அற்புதத்தை எனக்கு கிடைக்கணுமே, இதுதான் எனக்கு முக்கியமானது என் வாழ்க்கையில், என் எதிர்காலத்துக்கு இதுதான் முக்கியமானது, இதால் உங்கள் இயேசப்பா செய்ய முடியுமா நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. மற்றவர்களை போல இயேசுவை ஆராதிக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது, ஆமாம், ஞானஸ்தானம் எடுத்த நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதில் நம்ம கவனமாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். அதாவது இதை செய்த இயேசு, இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்த இயேசு எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் என்ன செய்வார், அற்புதங்களை அவர் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், நம்மளுக்கு வரணும். ஏன்னா நம்ம எல்லா அற்புதங்களையும் வேதத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்குறோம், பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதத்தெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறது நாம் என்ன செய்யணும்னா அவர் என்ன செய்யணும், நம்பணும். என்ன செய்யணும், நம்பணும். நம்ம விட்டுறக்கூடாது. நம்முடைய நம்பிக்கையை, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை, அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. 9ஆப்பு பாஸ் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க, இது ஒரு பெரிய காரியமாக, நான் 10th நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சில நேரத்தில் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா இயேசுவே எனக்கு ஞானத்தை தாரோம், நல்லா ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை மெல்ல மெல்ல வாசிக்கும் போது ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்ன செய்வார், நம்மளை தைரியப்படுத்துவார். சில வார்த்தையின் மூலமாக நம்மளை என்ன செய்வார்னா உற்சாகப்படுத்துவார். நம்ம நினைப்போம் நம்மளால் இது முடியாது, எப்படி நம்மளால் ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூலமாக என்ன செய்வார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் மூலமாக நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன் மூலமாக அற்புதங்களை செய்வேன். ஆண்டவர் இந்த வசனத்தை படிக்கும்போது அந்த வசனம் நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒரு பலன் உள்ளதா என்ன செய்யும், அது மாற்றும். அதனால தான் படிப்பதற்கு முன்பாக வேதத்தை படிங்க, செபிங்க. ஒரு சின்ன செபிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு 10 நிமிஷம் வேதத்தை வாசிச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோமானால் இயேசு நம்மளுக்கு ஞானத்தை என்ன செய்வார், நம்மளுக்கு தருவார். நம்ம நினைப்போம், நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம ஒரு காலத்தை எப்படி படித்தோம், ஆனால் நம்ம இப்பொழுதே எப்படி இருக்கோம்னு நம்ம ஒரு காலத்தை நம்ம என்ன செய்யணும், நினச்சி பார்த்து தேவனை என்ன செய்யணும், நம்ம மகிமைப்படுத்தணும். அப்போ நம்ம நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார், எடுப்பதற்கு நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். ஞானத்தையும் ஆண்டவர் தருவார். என்னது, ஆமாம், படிக்கிற பாவங்கள் நம்ம கவனமாக அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், ஆமாம், அதுலேயும் நம்ம பயிற்சி எடுக்கணும். நம்ம அதையும் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம படிக்காமல் போய் இருந்தோம்னா முட்டை மார்க் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உழைக்கணும், பிரயாசப்படணும். ஆனால் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, அற்புதங்களை செய்வாங்கங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ எனக்கு இந்த வேலை நம்ம கிடைக்கும், நம்மளுக்கு நம்ம ஒரு லெக்கை வைத்து நம்ம அந்த வேலையை நம்ம மூவ் பண்ணுறோன்னா நல்லது, சூப்பர். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா வேதத்தை படிக்கணும். ஆண்டவரே, நான் கைட்டு செய்கிற வேலையை நீர் ஆசீர்வதிக்கிறீர், நான் இந்த வேலையை நான் எதிர்பார்த்து காத்துக்கிறேன், சப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, இந்த வேலை எனக்கு கிடைக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நாம் ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறோம், நேராக பாஸ்டர் கிட்ட எனக்கு இந்த வேலையை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம போயிடுறோம். பாஸ்டர் ஜெபம்னு அற்புதம் நடக்காது. உங்கள் அம்மா அப்பா பிரயாசப்படுவாங்க, நம்ம பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், படித்து முடிச்சுட்டான் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் கேட்பார், நல்லது தான். ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அவரிடத்துல கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்ம அடிக்கடி நம்ம எசேக்கியேல் பார்க்குறோம், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நம்ம பார்க்குறோம், தகப்பன் செஞ்ச பாவத்துக்கு அவர் தண்டனை நினைப்பார், நாம் செஞ்ச பாவத்துக்கு நாம் தண்டனை நினைப்போம். தகப்பன் செய்த நீதிக்கு அவர் நன்மையான காரியத்தை அனுப்பிப்பார், பிள்ளைகள் செய்த நீதியை நடந்ததுக்கு பிள்ளைகள் நன்மை அனுப்பிப்பாங்க. தகப்பன் பாவத்தை பிள்ளை சுமக்க முடியாது, பிள்ளையோட பாவத்தை தகப்பன் சுமக்க முடியாது. அதே மாதிரி தான் அவங்க ஜெபிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கூடாது. நல்லா இருக்குன்னு தான் அவங்க ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனாலும் நாம் என்ன செய்யணும், அவருக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டர் அதை தான் பார்க்காரு. ஆண்டருக்கு அவங்க ஜெபம் பண்ணுறாலும் இவனை இப்படியாவது அப்படின்னு கிடையாது. ஆண்டர் சில நேரத்தில் காப்பாற்றுவார். தாய்மார்களோட ஜெபத்தெல்லாம் கேட்டு ஆண்டவர் சில நேரத்தில் தவறாக போகிற பாதைகளில் போகிற பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். நிறைய சான்ஸ் கொடுப்பார், நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார். அதுவும் ஒரு காலகட்டம் தான். ஆண்டவர் சில நேரத்தில் பார்ப்பார், ஆண்டவர் என்ன செய்வார், தண்டிக்கை தான் சில நேரத்தில் செய்வார். சில நேரத்தில் நம்ம அப்படி ஓடி வந்தோம்னா கிருபைக்குள்ள ஓடி வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடிபட்டு உருண்டு தான் வரணும்னா அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் எப்படியாவது ஒன்று கொண்டு வந்துடுவார். ஆனால் அது மட்டும் உண்மை, எப்படியாவது ஒன்று என்ன செஞ்சிருவார், கொண்டு வந்துடுவார். அப்போது நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிற தேவனை நம்ம எப்படி துதிக்கணும்னா, என் வாழ்க்கையில் இதை செய்த தெய்வம் இன்னும் என் எதிர்காலத்துக்கு தேவையானதை நீர் செய்ய நீர் உண்மையுள்ளவர், உம்மால் ஆகும். அப்பா, வானத்தை பூமியை படைத்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், இந்த உலகத்தை கொண்டு வந்தது ஒரு நோக்கம் இருக்கும், நீங்கள் என் வாழ்க்கையில் செய்ய நீர் உண்மை உள்ளவர்னு என்ன செய்யணுமா, நாம் சொல்லணும். அதுதான் ஆசாப் சொல்லுகிறான், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. அந்த நாட்களில் உங்கள் பிதாக்கள் எப்படி செஞ்சாங்க, செங்கடலே பிளந்ததை பார்த்தாங்க,
இயேசு அற்புதம் செய்ததெல்லாம் பார்த்தாங்க, கர்த்தர் அற்புதம் செய்ததெல்லாம் பார்த்தாங்க. கண்மலையை பிளந்து ஆழத்திலிருந்து ஒரு நதியவே கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ஜனங்கள் கேட்டாங்க, சாப்பாடு யார் தருவா? அவரால் தர முடியுமா? மாம்சத்தை தர முடியுமான்னு கேட்டாங்க. ஆனால் இயேசு கர்த்தர் அதையும் என்ன செஞ்சார்? செய்தார். ஆனால் அவர் அந்த ஜனங்கள் மேலே ஒரு பிரியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்களை கோபப்படுத்தினாங்க. கர்த்தரை நாம் ஒருபோதும் நம்முடைய தேவனை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்த கூடாது இல்லையா? அவர் கோபம் ஒரு நிமிஷம் தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கோபம், ஒரு நிமிஷம் கோபம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? ஏன்னா அவருடைய தயவு நீண்டிய இது. ஆனால் கோபமும் ஒரு நிமிஷம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் கோபம் நம்மளுக்கு என்ன செய்யுது நினச்சி பாருங்களேன். வானத்தை பூமியும் படைத்த தேவன். இப்போ நான் ஒரு பொருளை உருவாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை உருவாக்குறேன்னா அதை இடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு இல்லையா? நான் ஒன்று உருவாக்குறேன், ஒரு பொம்மை மாதிரி செய்கிறேன்னா அதை நான் இடித்து போடுறதுக்கும் எனக்கு உண்டு. அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சார். அந்த உலகத்தில் தான் நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் அவர் நினைச்சாருன்னு நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த உலகமும் நாமளும் என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அப்போ நாம் அவருக்கு விரோதமாக, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம இருதயத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஜனங்களை போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இருக்கக்கூடாது. போஜன பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தக்கூடுமோ, மாம்சத்தை என்னால் தர முடியுமா நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செஞ்சார், என் வாழ்க்கைக்கு இது தர முடியுமா? என் வாழ்க்கைக்கு செய்ய முடியாது, அவரால் முடியாது, அவர் இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு கோபம் உண்டாக்குற மாதிரி நம்ம வாழ்க்கையில். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏசப்பா நீ இதை செய்த இயேசு, இதே செய்த அற்புதம் ஆண்டவர், இந்த தேவன் நீர் வல்லமை உள்ளவர்ப்பா, நீர் வல்லமை உள்ளவர் நான் அறிந்து கொள்கிறேன், வேதத்தை படிக்கும்போது அறிந்து கொள்கிறேன். இனி வர்ற அந்த நான் காரியத்துக்கு எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்துக்கு நீங்கள் உம்மால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அவரை நம்பும்போது ஆண்டவர் நிச்சயமாக இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார்? அற்புதங்களை அவர் என்ன செய்வார்? அவர் செய்வார். நம்ம ஏற்கனவே பார்க்குறோம் இல்லையா? ஒரு வேலைக்காரன் மகனுக்காக ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும். அவன் என்ன எதிர்பார்த்தான்? அப்போ அவன் நினச்சிருக்கிறான், இயேசு ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. நீ வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒரு தகுதி அல்ல, நீங்கள் அங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுஸ்தமாவான். ஆனால் பாரு, இயேசு சொன்ன நேரமும் ஈவன் அற்புதம் சுகம் பெற்ற நேரமும் ஒன்றாக இருந்தது. காரணம் என்ன? ஒரு வார்த்தை. நம்ம பாடலாம் பாடுகிறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் மாறுமேன்னு நம்ம பாடல் பாடுறோம். இப்படி பாடுகிறோம், நம்ம அதை உணர்ந்து பாடுறோமா? அல்லது இயேசு இப்பெல்லாம் அற்புதங்களை செய்தார், ஒரு வார்த்தை சொன்னார், இதே மாதிரி என் வாழ்க்கையில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா என் வாழ்க்கை எவ்வளோ அற்புதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவனை பார்த்து கேட்கணும். அவர் கேட்குறது நீ இவ்வளோ ரூபா கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு அற்புதங்கள் செய்வேன் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நிகரில். அவருக்கு வானம் அவரே சொல்லிட்டார், பூமி என்னுடையது, உள்ளதில் எனக்கு தான். அப்போ நான் ஆண்டவர் சொல்லுகிறேன், நீ எனக்கு ஆகாரம் தரணும் அவசியம் இல்லை, இவையெல்லாம் உண்டாக்கினவன் நான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அவரிடத்துல நம்பி கேட்கணும். ஏசப்பா நம்முடைய தகப்பன், அவர் பரம தகப்பன் இல்லையா? ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, இது வரைக்கும் செய்த அற்புதத்துக்காக உமக்கு நன்றி, நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏசப்பா இதையும் உம்மாலே ஆகும், எனக்கு அற்புதம் செய்யுங்க, உண்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பி தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் கேட்டு பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 14:14 என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறார். அதுக்காக நம்ம ஏற்குமாறுக்கெல்லாம் கேட்க முடியாது. வேதம் அதுக்கும் என்ன செய்கிறது? யோவான் 14ஆம் அதிகாரம் எடுங்களேன், அதை பார்த்து நம்ம முடிச்சிருவோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். அது பிதாவுக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு செய்வார். ஆண்டவர் தெரியும் இவனுக்கு எப்போ என்ன அற்புதம் செய்யணும், இவனுக்கு எந்த காலத்தில் இவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்மளே என்ன செய்ய முடியாது? நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது இல்லையா? அந்த வசனம் இங்கே இருக்குது. அந்த 13ஆவது வசனத்தை வாசிங்க. 13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதாவது எதை கேட்டாங்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரே நான் காப்பி அடிக்க போகிறேன், என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு ஆண்டவர் காப்பாற்றி விடுவோம். கரெக்டாக மாட்டி விட்டுருவார். நீ ஜோம்னு உடனே மாட்டி விட்டுருவார். அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இயேசுக்கு இது பிரியம் அப்படின்னு தெரியும். உன் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அது எப்போ அவர் கொடுப்பாருங்கிறது நான் கேட்க முடியாது. எனக்கு உரிமை இருக்குது. இப்போ ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க அப்படின்னு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் கொடுக்கறது யார்? அவர் எப்போ மகிமைப்படணும்னு நினச்சிருக்கிறாரோ அப்போ தான் என் வாழ்க்கை என்ன செய்யும். நான் எதிர்பார்த்துக்கிற அற்புதத்தை அவர் செய்ய முடியும். அதுக்காக நான் என்ன செய்ய முடியாது? அவரை நான் என்ன செய்ய முடியாது? நீர் ஒரு கடவுளா, நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு, இந்த சர்ச்சில் போல வேலை செய்கிறேன்னு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு கடைசி வரை எனக்கு என்ன செய்ய மாட்டார்?
அவரை நான் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், நான் நம்பணும். அப்போ ஆண்டவர் எனக்கு பிரியமான காரியத்தை எனக்கு எப்போ செய்யணுமோ அப்போ செய்வார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் எப்போ செய்யணுங்கிறது அவர் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நம்மளுக்கு செய்வார். ஏன் மகிமைப்படும்படி? நான் சொல்லுவேன், இயேசு எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை என்ன செஞ்சார், எனக்கு செய்தார். நான் அவரை நம்பியிருந்தேன், அவர் விசுவாசித்தேன், அவர்கிட்ட தினமும் நான் என்ன செஞ்சேன், நான் ஜெபம் பண்ணினேன், வேத வசனத்தை அறிக்கை செய்து நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நான் என்ன செய்வேன்? யாரை மகிமைப்படுத்துவேன்? தேவனை மகிமைப்படுத்துவேன். அப்போ அவர் மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை அவர் எப்போ நம்மளுக்கு செய்ய வைக்கிறார், அப்போ என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுவதற்காக என்ன செய்வார்? கண்டிப்பாக நம்ம செய்வார். அவரை நம்பணும். அவனுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கடைசி வரை ஆண்டவர் என்ன செய்வார்? ஆமாம், அமைதியாக என்ன செஞ்சிருவார்? இவன் எப்பவும் மனம் திரும்பி வரணும், அப்போ உனக்கு என்ன செய்யணும். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கோவப்படுத்தினாங்க. கோவப்படுத்தினால தான் அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, சாப்பிட்டாங்க, வனாந்தரத்தில் காடைய மாம்சத்தையும் சாப்பிட்டாங்க. ஆனால் இயேசு சொன்ன அந்த நன்மையான தேசத்தை அவங்க என்ன செய்ய முடியல? சுதந்திரிக்க முடியல. மோசை பார்த்தான், ஆரோனும் என்ன செய்ய முடியல? ஆமாம், போக முடியல. மோசையும் போக முடியல. மோசை அதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். தூரத்தில் போனது எத்தனை பேர்னா? 2 பேர் தான். எகிப்திலேருந்து புறப்பட்டதில் 2 பேர் தான். யாருன்னா யோசுவாவும் காலேப்பும். பாருங்கள், அவங்க ஒரு வாலிபர்களாக இருந்தாங்க அந்த நாட்களில் மோசையோடு இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் பெற்றாங்க. குடும்பத்தோடு கூட என்ன செஞ்சாங்க? கானான் தேசத்துக்கு போனாங்க. இயேசு சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதாவது இயேசு நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம். நம்ம நினைப்போம், நீ பழுகி பெருகி போய், நம்மளுக்கு இந்த வாக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வரமும். ஆனால் அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தங்களுக்கு தேவன் நம்மளுக்கு சொன்ன வார்த்தையை நம்ம வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் என்ன செய்யணும்? நம்ம மாறணும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது நம்ம சொல்லக்கூடாது. இயேசு என் வாழ்க்கை இந்த செய்த அற்புதத்துக்கு நன்றி, இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை, அவர் அதிசயங்களை என்ன செய்வார்? அவர் செய்வார், என்னை காண செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம நம்பணும். நம்ம படிப்பு காரியத்தில், நம்ம வேலை உள்ள காரியத்தில் நாம் அதை செஞ்சு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை திருப்தியாக வாழ்வதற்கு இந்த வாலிப நாட்களில், இனி வரப்போகிற நாட்கள், எதிர்காலத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். அவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம என்ன செய்யணும். நாம் எல்லோரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆசாப்பு ஜனங்களுக்கு சொல்லுகிறான், அவர் அதிசயமானவைகளை செய்தார். ஸ்தோத்திரம் அப்பா. அவன் ஜனங்களுக்கு சொல்லுகிறான், நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் அதிசயங்களை செய்த தேவன். உங்கள் பாட்டி தாத்தாக்கு, உங்களுக்கு முன்னால் இருக்கிற சந்ததிகளுக்கு அவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார்னு சொல்லி ஆசாப்பு அவங்களை நினைப்புட்டுறான். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவருக்கு கோபம் மட்டும் நீங்கள் உண்டாக்கக்கூடாது. அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர் அதிசயங்களை செய்கிறார். உங்களுடைய முற்பிதாக்களுக்கு, உங்கள் பாட்டி தாத்தாக்கு ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். எகிப்தில் அவ்வளோ வாதைகளை கொடுத்தார். ஆனால் அங்கே பக்கத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு வாதையும் அணுகலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அணுகலை. ஆண்டவர் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்தார். இவர்களுக்கு அவங்க வாதையினால் அவங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்தார். அவங்கள சும்மா அவங்க வெறுமையோடு கிளம்பலை. எப்படி கிளம்புனாங்கன்னா, நல்ல ஐஸ்வர்யத்தோடு கூட எகிப்து தேசத்தை விட்டு கடந்து வந்தாங்க. நம்முடைய தேவன் என்றைக்குமே வெறுமையாய் நம்மளை வைக்க மாட்டார். எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் நம்முடைய தேவன் அதை விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த அற்புதத்தெல்லாம் உங்களுடைய பாட்டிகள்லாம் பார்த்தாங்க, தாத்தாமார்கள்லாம் பார்த்தாங்க. ஆனால் வனாந்தரத்தில் ஒரு பெரிய ஒரு செங்கடலையே அவங்களுக்காக ஒரு வழியை திறக்க செய்தார். செங்கடலையே அவங்களுக்கு ஒரு வழி உண்டு பண்ணுவதற்கு அந்த கடலையே பிளந்தார். இந்த அற்புதத்தில் அவங்க பார்த்தாங்க. ஆனாலும் அவங்க ஒரு பாவம் செஞ்சாங்க. நாங்கள் வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு யார் தருவா? இந்த தேவனால் தர முடியுமா? நாங்கள் நல்ல இறைச்சி சாப்பிட்டோமே, நாங்கள் மந்தையிலிருந்து ஆடுகளை, கொளுத்த ஆடுகளெல்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் அடித்து நாங்கள் சாப்பிட்டோமே, அந்த மாம்சத்தெல்லாம் யார் எங்களுக்கு தருவா? உன் தேவன் தர முடியுமான்னு கேட்டாங்க. நம்முடைய தேவனை கோபப்படுத்தினாங்க. ஆனாலும் அற்புதம் செய்தார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ஆசாப்பு அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறான். எப்படி நம்முடைய முன்னோர்களை நம்முடைய தேவன் நடத்தி கொண்டு வந்தார்? இப்படி தான் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். அதிசயங்களை செய்தார். ஒவ்வொரு இடத்துல அதிசயங்களை செய்தார். இப்படிப்பட்ட தேவனை நம்ம கோபப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி தான் இந்த வேதத்தை படிக்கிற நம்மளுக்கும் அதே தான்.
நமக்கு அற்புதம் ஒரு அற்புதம் இது ஆண்டவர் செஞ்ச இது ஒரு ஈஸியான காரியம் தான். ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு பெரிய காரியத்தை நான் எதிர்பார்த்துருக்கேன், அதில் அற்புதம் ஆண்டவர் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது, அவிசுவாசம் வரக்கூடாது, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசக்கூடாது. இதை செய்த ஆண்டவர் இனியும் எனக்கு செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நாம் நம்பும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். என்னை படிக்க வச்ச ஆண்டவர், என்னை இதுவரைக்கும் என்னை படிக்க வச்சு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல மார்க் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்த ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர் நல்ல வேலை கிடைப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முடியும், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும், என் மூலமாக என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருக்குமானால் அவர் நிச்சயமாக அதில் பிரியப்படுகிறார். அவருடைய நாமத்தை கொண்டு நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த நேரத்துலையும் அவிசுவாசங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஐயோ என் கூட படித்த அந்த பையன் அவனுக்கு வேலை கிடச்சிட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. ஐயோ அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிட்டு சம்பளம் கிடச்சிட்டு நானும் அவங்க கூட தான் படித்தேன், அவனை மாதிரி தான் நானும் மார்க் எடுத்தேன், எனக்கு ஐயோ காலதாமதம் ஆகுது, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பயம் வரக்கூடாது. நம்ம கூட இருக்கிற தெய்வம் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் அப்படிங்கிற நம்ம ஆண்டவரே, எனக்கு நீர் என் வாழ்க்கைக்கு நீர் என்ன செய்ய நினைச்சுக்கிறோ அதை எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்கப்பா. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அதை நான் அநேகருக்கு நான் சொல்லுவேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார், இயேசு என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், நான் சொல்லத்தக்கதாக என் வாழ்க்கையை மாறட்டும் அப்பா அப்படின்னு சொல்லுங்கள். இயேசு கண்டிப்பாக நம்மளுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்தை தியானித்தபடி நாங்கள் உண்மை கோபம் மூட்டக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆசாப்பை சொல்லி கொடுக்குறான்ப்பா, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்தீர், இன்னமும் அதிசயங்களை செய்கிற தேவன், வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று நான் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எதிர்காலத்துக்கான எல்லா காரியத்தையும் ஏசப்பா நீங்கள் அற்புதம் செய்யுங்க. உண்மை நான் நம்புகிறேன், என்னை படைத்தவர், இதுவரைக்கும் என்னை படிக்க வைத்தவர் ஆண்டவர், எனக்கு நீர் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவர், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க நீர் உண்மையுள்ளவர், என் எதிர்காலத்தில் நீர் என்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய நீர் உண்மையுள்ளவர் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே சொந்த தேசத்தை விட்டு தானியேலை பிடிச்சு கொண்டு போனாங்க, அந்நிய தேசத்தில் ஏதோ அடிமையாக தான் இருப்பான்னு நினைத்தான். ஆனால் கர்த்தாவே அவன் 3 நேரம் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணா அவன் வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, அவன் வாழ்க்கையில் ஆசீர்வதித்தீங்களே ஆண்டவரே. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அடிமையாக போன தேசத்திலே அவனை ஆசீர்வாதம் வைத்தீங்கன்னா நீர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தெய்வம். என் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய முடியும், என் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை செய்ய முடியும், இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும் ஆண்டவரே. உடைய வேதம் சொல்லுகிறது, நீ இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். உடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே, இதிலும் நான் பெரிய காரியங்களை காணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் வேதத்தை தியானித்தபடி எந்த விதத்திலும் நாங்கள் உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கிற நம்பிக்கையை நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அவிசுவாசங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, உமக்கு பிரியமில்லா காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது ஏசப்பா. நாங்கள் உம்மோடு கூட அண்டி இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் உம் மூலமாய் நாங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற இடத்துல அந்த பிள்ளைகளை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அநேகருடைய ஜனங்களுக்கு முன்பாக, சகல ஜனங்களுக்கு முன்பாக, குடும்பத்தாருக்கு முன்பாக ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில் கர்த்தர் ஒரு மகிமை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எதிர்காலத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், அடுத்த காரியத்தை காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமான காரியங்களை செய்து ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே என் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்தார் என்று மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நீ அற்புதங்களை செய்யுங்க. இந்த காலை வேளையில் நீங்க அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் அதை கேட்கணும், நாங்கள் சாட்சியா நிற்கணும். அநேகருக்கு முன்பாக நாங்கள் சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நிப்பாட்டுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நாங்கள் உம்மை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் விசுவாசத்தோடு கூட நம்ம தேவனை அந்த வார்த்தையை சொல்லி மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்வோம், எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்.
கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.